அனைவருக்கும் வணக்கம். மத்திய மாநில நிதி உறவுகள் அதை சொல்லக்கூடிய பிரிவு பார்ட்டு 12 ஆர்டிகல்ஸ் 264 293 வரைக்கும் சொல்லுது. மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றி இந்தியாவின் நிதி கூட்டணி, இந்தியாவினுடைய நிதி கூட்டாட்சி ஏற்பாட்டை வரையறுக்கும் அரசியல் அமைப்பு விதிகள். இதெல்லாம் அரசியலமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையான வரி அடிப்படைகளை வரையறுக்கிறது. பிரிவு 246 7வது அட்டவணையில் அரசியலமைப்பு யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி அடிப்படைகளை வரையறுக்கிறது. பிரிவு 246 7வது அட்டவணையில் பிரிவு 275 படி மாநிலங்களுக்கு மானியங்களை மத்திய அரசு வழங்குகிறது. இதன் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு மானியங்களை மத்திய அரசு வழங்குகிறது. பிரிவு 275. அடுத்தது ஆர்டிகல்ஸ் 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவது இந்த வரிகள் எல்லாம் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. அதை சொல்லக்கூடியது 268. அதிலே 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசால் வசூலிக்கப்படுவது இதெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, வருவாய் பகிர்வு பொறுத்த வரைக்கும் 268. 268A பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் டேக்ஸ் மத்திய அரசால் விதிக்கப்பட்டது, மத்திய மாநில அரசால் வசூலிக்கப்படுவது இந்த சர்வீஸ் டேக்ஸ். மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு ஆனால் முழுவதுமாக மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும். அது பார்த்திங்கனாக்க பிரிவு 269 சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எஸ்டேட் டியூட்டி, டெர்மினல் டேக்ஸு இதெல்லாமே சொல்லலாம். மத்திய அரசால் வரி விதிக்கப்படுது ஆனால் வசூலிக்கப்பட்டு அதை முழுவதும் மாநிலங்களுக்கே ஒதுக்கப்படும். இதை சொல்லக்கூடிய பிரிவு 269. அதேபோல் ஜிஎஸ்டி ஆன் இன்டர்ஸ்டேட் வர்த்தகத்தினுடைய மத்திய அரசால் வரி விதித்தால் மற்றும் வசூலித்தல் இது ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைகளின்படி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி விநியோகிக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா பிரிவு 269A. அடுத்து மத்திய அரசால் வரி விதித்தல் மற்றும் வசூலித்தல் பர்சனல் இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதெல்லாமே சொல்லலாம். இவ்வரிகள் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான வரி விநியோகிக்கப்படும். பிரிவு 270 அடிப்படையில். பிரிவு 292 என்ன சொல்லுது? மத்திய அரசாங்கத்திற்கு நாட்டிற்குள் அல்லது வெளியில் கடன் வாங்க அதிகாரம் உள்ளது என்று சொல்லுகிறது. அதேமாதிரி பிரிவு 293 ஒரு மாநில அரசாங்கம் இந்தியாவிற்குள்ளேயே கடன் வாங்கலாம், வெளிநாட்டில் கிடையாது, இந்தியாவுக்குள்ளேயே கடன் வாங்கலாங்கிறது 293 சொல்லுது. ஆனால் 92 என்ன சொல்லுது? மத்திய அரசாங்கத்திற்கு நாட்டிற்குள் அல்லது வெளியில் கடன் வாங்க அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. அதேமாதிரி நிதி பகிர்வின் அடிப்படை எப்படி நிதியை பகிர்வு செய்கிறாங்க? செங்குத்து பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, வெர்டிகல் டிவாலுவேஷன். 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தற்போது 41% உள்ள வகுக்கக்கூடிய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்குறாங்க. கிடைமட்ட பகிர்வு ஹரிசாண்டல் டிவாலுவேஷன் 15வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகளின்படி இது பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இது வருமான தூரம் 45%, பரப்பு 15%, மக்கள் தொகை 2011 படி 15%, மக்கள் தொகை செயல்திறன் 12.5 தான், காடு மற்றும் சூழலியல் 10% மற்றும் வரி மற்றும் நிதி முயற்சிகள் 2.5 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்திய திரட்டு நிதி ஆர்டிகல் 266, இந்திய அவசரகால நிதி ஆர்டிகல் 267, அது நிதிக்குழு ஆர்டிகல் 280. நன்றி.